காலையில் அலாரம் அடிச்சதும் அண்டர்டேக்கர் மாதிரி எந்திரிச்சு பேகை தூக்கிட்டு கிளாஸுக்கு வந்து பார்க்கிங் டாக்ஸுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு வார்ம் இறங்கியாச்சு. இன்னைக்கு வெயிட் ஒர்க் அவுட்டுங்கிறனால ஷோல்டர் அண்ட் ஸ்கேப்ல பேண்டை வச்சு நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டேன். ஒர்க் அவுட்டுக்கு பயன்படுத்த போற அந்த வெயிட் எவ்வளோ கிலோ தான் யோசிக்கிறீங்க? இதோ இந்த 5 கிலோ தான். நம்ம கௌஷிக் அங்கே பலமான ஸ்கில்ஸை முயற்சி பண்ண, நான் நடுவில் வந்து பாக்ஸிங் பண்ண, அவன் மட்டும்தான் குறுக்க வருவானா என்ன? என் முகம் இவ்வளோ களைப்படைஞ்சிருக்கிற காரணம் அந்த 5 கிலோவை வச்சு நான் பண்ண ஒர்க் அவுட் தான். அப்படி என்ன ஒர்க் அவுட் பண்ண அப்படிங்கிறத கூடிய சீக்கிரமே ரிவீல் பண்ணுறேன். ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு எல் சிட் டு ஹேண்ட் ஸ்டாண்ட் ட்ரை பண்ணலான்னு பார்த்தா சரியாகவே நிற்கல. சரி, திசையை மாற்று, தெற்க பார்த்து காலை மேலே தூக்குன்னு அடுத்த செட்டில் நிற்கலான்னு பார்த்தா அதுவும் வேலைக்காகல. அப்போதான் புரிஞ்சுது, நான் விழுந்ததுக்கு திசை காரணம் இல்லை, வெயிட்டட் ஒர்க் அவுட் பண்ணதுனால சோர்ந்து போன என் தசை தான் காரணம். ப்ராப்பரான ஒர்க் அவுட் பண்ண சந்தோஷத்தில் நம்ம நாய் பாய்ஸுக்கு ஒரு டாட்டா காமிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த இடத்துல சும்மா இல்லாமல் பேக் லிவர் பண்ணுங்கிற ஆர்வத்தில் அந்த இடத்துல தொங்கிட்டு அப்படியே அழகாக கீழே இறங்கிட்டேன். இதை பார்த்துட்டு சரியான பயிற்சி இல்லாமல் முயற்சி செஞ்சு வாரிக்கிட்டு விழுந்தா அதுக்கு நானும் எனது வலைதள பக்கமும் எந்த வகையிலையும் பொறுப்பேற்க முடியாது. 2 மாதம் ஆச்சு. சரி, ஒரு கட்டிங்கை போடுவோன்னு கடைக்கு வந்துட்டேன். ஐ மீன் ஹேர் கட்டை சொன்னேன். இதாங்க அந்த ஹேர் கட்டு. நல்லா இருக்கோ இல்லையோ, அடுத்த 2 மாதத்துக்கு இதுதான் என்னுடைய தோற்றம். இரவு உணவுக்கு அண்ணன் ஸ்பீச்சை கேட்டுக்கிட்டே அலேக்கா 4 சப்பாத்தியை சாப்பிட்டதோட 29ஆம் நாள் நல்லபடியாக நிறைவடைந்தது. அடுத்தடுத்து நான் போட போகிற காணொலிகளை தவறாமல் பார்க்க ஜோஸ்தனிக்ஸோட இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் சேனலை மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.